ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்னைக்கு 2023 பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 11ஆம் பத்து 6ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். முன் பாடலிலே, அதாவது 6வது பாசுரத்திலே தகவற்றீரே என்று பண்பாளரால் நயமான சொல்லால் சொல்லப்பட்ட போதும் மக்கள் குரங்கு பிடி போல பிடித்ததையே பிடித்து கொண்டு மூர்க்கராயிருக்கும்படியை கண்டு இவர்களோடு பேசுவது நமக்கு துன்பம் தருவதே அல்லாமல் நல்ல பயன் தருவது அல்ல என்று இந்த பாடலில் அவர்களை விட்டு விலக முயல்கிறார் ஆழ்வார். இவர்களுக்கு என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் என்று எண்ணுகிறார். பிரளயத்திலிருந்து நம்மை காத்த சர்வேஸ்வரனை எண்ணாதவர்களை நாம் எண்ணாமலே இருப்பதே நல்லதாகும், நமக்கு அதுவே இனியது என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும் மற்றும் எல்லாம், மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும் மற்றும் எல்லாம், உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல், உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன், தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன், கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கடல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போது எல்லாம் இனியாரே. கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கடல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போது எல்லாம் இனியாரே என்று அற்புதமாக சொல்லுகிறார் திருமங்கையாழ்வார். நல்ல ஒரு கருத்து. மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும் மற்றும் எல்லாம், உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கடல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போது எல்லாம் இனியாரே. கண்ணாளன் என்றால் தலைவன் என்ற பொருள். உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் என்ன பொருள்? உண்ணாத, அதை தடுக்கவே முடியாது, அந்த பிரளய வெள்ளத்தை தடுக்க முடியாது. தடுக்க முடியாத பெருவெள்ளம் இந்த மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும் எல்லாவற்றையும் உண்ணாமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன், திருக்கண்ணமங்கை என்ற திருத்தலத்திலே ஏற்கக்கூடியவன் கடல் சூடி அவனுடைய திருவடிகளை சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போது, அப்படி அந்த யாரெல்லாம் அவனை எண்ணாமல் இருக்கிறார்களோ அப்படி எண்ணாத மானிடர்களை நாம் எண்ணாத போது, நான் எண்ணாத போது எனக்கு எல்லாம் இனிமையாக இருக்கிறது. அவனை எண்ணாமல் இருப்பதே நல்லது. அப்படிப்பட்டவர்கள் தொடர்பே நமக்கு வேண்டாம், எண்ணமே வேண்டாம் என்று சொல்கிறார். மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும், இந்த உலகத்தில் இதெல்லாம் ஆகுவே. மண்ணாடு இந்த நாட்டிலே இருப்பவர்கள், விண்ணாட்டிலே இருப்பவர்கள் தேவர்கள், வானவர்கள் தானவர்கள் மற்றும் எல்லாம் அனைவரையும் அந்த தடுக்க முடியாத வெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கடல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை, அப்படிப்பட்ட காத்த எம்பெருமான் கண்ணாளன், அவன் கண்ணமங்கை நகராளன், திருக்கண்ணமங்கையிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன், உவந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய அவன் எம்பெருமான். அவனுடைய திருவடிகளை வணங்கி அவனை உள்ளத்திலே எண்ணாத மானிடர்களை எண்ணாத போது எனக்கு எல்லாம் இனிதே என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். பூ உலகமும் சொர்க்கமும் தேவர்களும் அசுரர்களும் மற்றும் உள்ள பொருள்களும் எல்லாம் கூடி முயன்றாலும் தடுக்க முடியாத மிகப்பெரிய வெள்ளம், ஊழி பெருவெள்ளம், உலகங்களை விழுங்கி அழிக்காதபடி தான் தன் திருவயிற்றிலே வைத்து நோக்கி பிழைக்கச் செய்த பரம கருணை உடையவனும் திருக்கண்ணமங்கை திருத்தலத்திலே உகந்து எழுந்தருளி இருப்பவனுமான எம்பெருமானுடைய திருவடிகளை தலையிலே சூடி அப்பெருமானை நெஞ்சிலே பரம்பொருளாக தியானம் செய்ய மாட்டாத மனிதர்களை நினைக்காத காலமெல்லாம், அவர்களை நினைக்காத காலமெல்லாம் எனக்கு இனிய நேரமாகும் என்கிறார். அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போது எல்லாம் இனியாரே. ஒருவன் பகவத் பாகவதர்களை சிந்தித்தாலும் சரி, சிந்திக்காமல் இருந்தாலும் சரி,
பகவத் பாகவத விரோதிகளை நெஞ்சாலே நினைக்க பெறாமல் இருந்தால் அதுவே போதும். அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போது எல்லாம் இனியாரே. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும் மற்றும் எல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன். பூமியும் ஸ்வர்க்கமும் தேவர்களும் அசுரர்களும் மற்றுமுள்ள பொருள்களும் எல்லாம் கூடி முயன்றாலும் தடுக்க முடியாத மிகப்பெரிய வெள்ளம் உலகங்களையும் உலக உயிர்களையும் விழுங்கி அழிக்காதபடி தான் விழுங்கி துன்பத்திலிருந்து காப்பாற்றி உலகை நடத்துபவன் கருணையாளனும் ஆகும். கண்ணாளன் நடத்துபவன் கருணை உடையவன் என்பது பொருள். கண்ணமங்கை நகராளன் கடல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போது எல்லாம் இனிய ஆரே. திருக்கண்ணமங்கையை ஆள்கின்றவனுடைய திருவடிகளை பேணி அவனை உள்ளத்திலே எண்ணாத மனிதர்களை, அந்த வைணவர் அல்லாதவர்களை, எம்பெருமானை நினைப்பவர்கள் வைணவர்கள், எம்பெருமானை நினைக்காதவர்கள் வைணவர் அல்லாதவர்கள், அவர்களை நினையாத போது எனக்கு இனிமையாக இருக்கிறது, எனக்கு இனிது என்கிறார். எம்பெருமானை பற்றிய அறிவும் வேண்டாம், வைணவர்களுடைய உடன் இருப்பும் வேண்டாம், அந்த வைணவர் அல்லாதவர் நினைப்பு இல்லாமல் இருப்பதே போதும் வாழ்க்கை இனிப்பதற்கு என்கிறார். இது பற்றி சொல்லும்போது பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிற வாக்கியத்தை பார்க்கலாம். ஞானமும் வேண்டா வைஷ்ணவ சகவாசமும் வேண்டா அவைஷ்ணவர்களை நினையாத போது இனிது என்கை என்பதுதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வியாக்கியான வாக்கியமாகும். ஆக இப்படி அந்த வைணவர் அல்லாதவர் எம்பெருமானை நினைக்காத தொண்டர்களை நினைக்காத போது எனக்கு எல்லாம் இனிமையே என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் அற்புதமான ஒரு பாசுரம். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். மண்ணாடும் விண்ணாடும் தானவரும் வானவரும் தானவரும் மற்றுமெல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கடல் சூடி அவன் உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போது எல்லாம் இனிய ஆரே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். இந்த ஊழிப்பெருவெள்ளத்திலிருந்து அனைத்துலகையும் காத்த கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் திருவடிகளே சரணம். ஆழ்வார் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.